everyone, welcome to our channel SAJS vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு செய்வது எப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாழைப்பூ நான் முழுசாக அப்படி எடுத்துருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம உரிக்கணும்னா சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை பார்த்துக்குங்க. இது எப்படின்னா நம்ம இந்த வாழைப்பூவில் நடு இதில் ஒரு கருப்பு கலரில் தண்டு இருக்கும். அந்த தண்டை நடுவில் உள்ளதை அப்படி எடுத்துகிட்டு இந்த ஒரு பை மாதிரி ஒன்று இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி, அதையும் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இதை எடுத்தாலே போதும். இது எடுக்காமல் நீங்கள் அதோட வெட்டினீங்கன்னா வேகாது, அதோட வயிற்று பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் செரிமானம் ஆகாது. இந்த மாதிரி இது ரெண்டு இதை மட்டும் இதில் வாழைப்பூவில் முக்கியமாக இதுதான். இதை எடுத்துட்டாலே நம்ம வாழைப்பூ நல்லா இது பண்ணிடலாம். வாழைப்பூ வாயில் லைட்டாக கடிச்சு பாருங்கள். லைட்டாக துவப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில வாழைப்பூ கசப்பாக இருக்கும், அது சமைக்காதீங்க, சமைச்சாலும் அது சாப்பிட முடியாது. அதனால் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வாழைப்பூவை என்ன செய்யணும்னா நம்ம இது மாதிரி உரித்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஃபுல்லாக உரித்து நம்ம எடுத்தாச்சு. இதை நல்லா பொடுசாக வெட்டணும். பொடுசாக வெட்டி நம்ம என்ன செய்யணும்னா இதை சும்மா வச்சிடக்கூடாது, கருத்து போயிடும். அதுக்கு ஒரு தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு அதில் தான் நம்ம இந்த வாழைப்பூவை வெட்டி போடணும். அப்போ தான் ரொம்ப கருக்காமல் நம்மளுக்கு இருக்கும். அப்படி சும்மா நீங்கள் வெட்டி வெறும் இதாக சும்மா தண்ணியில் போட்டு அலசுனீங்கன்னா கருப்பாக போயிடும், ரொம்ப கருப்பாக போயிடும் வாழைப்பூ. அதனால் எப்போவுமே மஞ்சத்தூள் இல்லை கழனி தண்ணி இருக்குல்ல, அரிசி களைஞ்ச தண்ணி, அது இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் மஞ்சத்தூளை போட்டு வெட்டி அதில் போடுங்க, அது கருக்காது. இப்போ இதெல்லாம் வெட்டி நம்ம எடுத்துக்குவோம். இந்த வாழைப்பூ கூட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நம்மளுக்கு நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றும் உடம்புக்கு. கர்ப்பப்பை லேடிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இதில் துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், துவரம்பருப்பும் நான் மைசூர் தாலும் கலந்து தான் வச்சுருப்பேன். இப்போ இதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், வாழைப்பூ அப்படி இருந்தே பாருங்கள் லைட்டாக கருப்பாயிடுச்சு. அதனால் நீங்கள் எப்போவுமே இது மஞ்சத்தூளில் தான் போடணும். வாழைப்பூவையும் அதிலே கழுவி போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, வெந்துருச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னதாகிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள் 3 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சாதா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகா ஒரு 5 வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு போட்டுக்குங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது வதக்கறதுல தான் அந்த தாளிப்போடு அந்த கூட்டுக்கு ஒரு டேஸ்ட்டே. நல்லா வதக்கிடுச்சு பாருங்கள் லைட் ப்ரௌனில். இப்போ இந்த நேரத்தில் கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா நம்மளுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த வாழைப்பூவை இதில் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ இதுக்கு நான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டட்டும். இப்போ நம்ம தேங்காய் பூ இருக்குல்ல, அது ஒரு 4 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அது தேங்காய் பூவையும் போட்டு டேஸ்ட்டு தான் இது. உங்களுக்கு தேங்காய் பூ வேணான்னா அப்படியோட நம்ம சாப்பிட்றலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சோத்தில் போட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். காரக்குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் வாழைத்தண்டு, கீரை இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டுவோம். நம்மளுக்கு சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.